அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தற்போது கம்பஹா மாவட்டம் வத்தலை தேர்தல் தொகுதியில் இருந்து மாபோலை பகுதியில் இருந்து உங்களோடு இணைந்திருக்கின்றேன். இலங்கை முழுவதும் சீரற்ற வானிலை காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் கம்பஹா வத்தலை தேர்தல் தொகுதி மாபோல பகுதி மக்கள் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் தற்போது வயம்ப பகுதியில் இருந்து உங்களோடு இணைந்திருக்கின்றேன். இந்த பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களால் காணக்கூடியதாக இருக்கும். நான் இப்போது ஒரு மேட்டு பகுதியில் இருக்கின்றேன். இந்த இடத்தில் என்னுடைய முழங்கால் வரைக்கும் தண்ணீர் இருக்கின்றது. இந்த பின்னால் இந்த வயம்ப ஜும்மா பள்ளியை அண்மித்த பகுதிகளிலே கூரை வரைக்கும் தண்ணி வந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே பல்லாயிரக்கணக்கானவர்கள் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு இன்று பகல் வேளையிலே சமைத்த உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த மக்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாத அவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அவர்கள் சென்று கொண்டிருப்பதை தான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறார்கள், இன்னும் ஏராளமான குடும்பங்கள் வீடுகளுக்குள்ளே இருப்பதாக அவர்களுக்கு பல தடவைகள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்ட போதிலும் அவர்கள் தொடர்ந்தும் வீடுகளிலே இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே வீடுகளிலே இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மிக பணிவாக வேண்டுகிறோம். இந்த பகுதி மக்கள் வத்தல மாபோல் அல் அஷ்ரஃபியா ஜும்மா பள்ளி வாயிலே இருக்கின்றார்கள். சிலர் அதே போன்று இன்னும் குடும்ப உறுப்பினர்களுடைய வீடுகளுக்கு சென்றிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. வாருங்கள், இந்த வயம்ப பகுதியில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை முழுமையாக பார்த்துவிட்டு வருவோம். ஏறவா இந்த தோணியின் உதவியோடு நாங்கள் இந்த வயம்ப பகுதியை முழுமையாக பார்த்துவிட்டு வருவோம். இன்னும் ஏராளமானவர்கள் சிக்கியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. கொடையத்தான் கொடையத்தான் கம்பஹா மாவட்டத்திற்கு இப்போது அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் சில மணித்தியாலங்களிலே இந்த நீர்மட்டம் இன்னும் அதிகரிக்க இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே கம்பஹா மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும் என்று இப்போது